வெனஸ்டே மார்னிங் இன்னைக்கு நான் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ண அதோட சேர்த்து ஒரு குட்டி மினி விலாகும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நானும் ஹஸ்பண்டும் ஒரு வேலை விஷயமா மெட்ராஸ் வரைக்கும் போறோம். பிள்ளைங்களுக்கு மட்டும் தான் லஞ்ச் அப்படின்றதுனால கொஞ்சமா தான் சமைச்சிருந்தேன். தக்காளி சாதம் குக்கர்ல 1 பாட் ரைஸா செஞ்சிருந்தேன். தக்காளி தொக்கு வந்து நம்ம தண்ணிலாம் ஊத்தாம கெட்டியா செஞ்சு அதை சாதத்தோட கலந்து சாப்பிடலாம். அப்படிலாம் தக்காளி சட்னி வந்து குழம்பு மாதிரி தண்ணி ஊத்தி செய்யலாம். இது வந்து 1 பாட் ரைஸ் செய்யறது வந்து ரொம்ப சிம்பிள், ஆனா டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். இன்னைக்கு வந்து நான் பாஸ்மதி அரிசியில தான் செஞ்சிருந்தேன். சுட சுட இருந்துச்சு. இதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பேபி கார்ன் வந்து 65 மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சிருந்தேன். ஸ்கூல்ல லஞ்ச் டைம்ல என்னோட பொண்ணு டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ண உடனே அவளோட ஃப்ரெண்டு கேட்டாலாம், என்னடி இது கேட்டர்பில்லர் ஃப்ரை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா செய்யலான்னு கொஞ்சம் கர்டு ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வச்சிருந்தேன். பனி டைமா இருக்கிறதுனால பிள்ளைங்க கோல்டா இருக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா போன வாரம் ஹஸ்பண்ட் வந்து பொள்ளாச்சிக்கு ஒரு மீட்டிங்காக போயிருந்தாங்க. அங்க இருந்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. நாங்க இந்த வருஷம் மே மாசம் வந்து பொள்ளாச்சிக்கு டூர் போயிருந்தோம். 2 நாள் தான் அங்க ஸ்டே பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் 3ஆவது நாள் கிளம்பிட்டோம். அங்க எங்களுக்கு தெரிஞ்ச பிரதர் ஒருத்தவங்க இருக்காங்க. நிறைய தென்னந்தோப்பு இருக்கு. இங்க இன்னும் 2 நாள் தங்கிட்டு போங்க. போகும்போது நிறைய தேங்காய் இளநீலாம் எடுத்துட்டு போலாம். செக்குல ஆட்டினா தேங்காய் நல்லா கொடுத்து அனுப்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நாங்க ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணிட்டதுனால கிளம்பி வந்துட்டோம். இப்ப வந்து ஹஸ்பண்ட் ஒரு மீட்டிங்காக போனதுனால அவங்க கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. இது பியூரான கோகனட் ஆயில் மரச்செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய் 3 லிட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. இது எனக்கு வந்து எப்படியும் ஒரு 6 மாசத்துக்கு மேல வரும். இந்த எண்ணெயை நான் அப்படியே யூஸ் பண்ணாம இதுல பல பொருட்கள் சேர்த்து எண்ணெயா காய்ச்சிருவேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா தமிழச்சி கார்டன் அப்படின்னு ஒரு சேனல்ல இருந்து அடினியம் பிளான்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். அந்த கொரியர் வந்துச்சு. அதை சரி பிரிச்சுட்டு அதையும் வந்து நட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வந்து அடினியம்ல சூப்பர் பிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு அழகான பிங்க் கலர்ல பூக்கும். ஆல்ரெடி வீட்டுல நான் 2 அடினியம் வச்சிருக்கேன். இது வந்து எனக்கு ஒரு தம்பி சின்ன கட்டிங் கொடுத்தாங்க. அது நல்லா பெருசா வளர்ந்து நிறைய பூக்குது. இந்த செடியுமே வந்து நான் தமிழச்சி கார்டன்ல 6 மாசத்துக்கு முன்னாடி வாங்கினேன். 2 டைம் வந்து நிறைய பூ கொத்து கொத்தா பூத்துருச்சு. சரி வாங்கின கையோட இதையும் நட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல ஆல்ரெடி ஒரு பழைய தொட்டி இருந்துச்சு. இப்போதைக்கு இதுல நட்டு வைப்போம், அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் வேற தொட்டியில மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நட்டு வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டேன். வாடகை வீட்டுல இருக்கும். இதுக்கப்புறம் செடியே வாங்கக்கூடாது, இருக்கிற செடியை வந்து மெயின்டைன் பண்ணா போதும் அப்படின்னு தான் நினைச்சிட்டே இருப்போம். ஆனா திடீர்னு ஏதாவது அவங்க ஆஃபர் போட்டாங்க அப்படின்னா டக்குன்னு நான் ஃபர்ஸ்ட் புக் பண்ணிடுறேன் செடியை. அந்த மாதிரி தான் என்கிட்ட ஒரு செடியா சேர்ந்துக்கிட்டே இருக்கேன். சின்ன வயசுல நம்ம வீட்டுல ஏதாவது செடியெல்லாம் வைக்கணும், மண்ணு வேணும் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு காலி மண் இருந்தா போதும், உடனே மண்வெட்டி எடுத்துட்டு போய் அங்க கொஞ்சம் மண்ணை தோண்டி எடுத்துட்டு வந்து செடி வைப்போம். ஆனா இப்பெல்லாம் எங்கேயுமே நம்ம மண்ணை எடுக்க முடியல. அந்த மாதிரி இருக்கு. அந்த மண்ணும் சத்து இல்லாம தான் இருக்கு. இது வந்து கடையில இருந்து வாங்கிட்டு வந்தேன். இதுல வந்து செம்மண், அதுக்கப்புறம் வந்து தொழு உரம், எல்லா உரங்களும் சேர்த்து விற்பாங்க. அது ஒரு மூட்டை எப்பவுமே வாங்கி நான் ஸ்டாக் வச்சுப்பேன் இந்த மாதிரி செடிகள்லாம் வைக்கிறதுக்கு. செடியை நட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் தண்ணியும் ஊத்தி விட்டாச்சு. இந்த மழை டைம்ல இந்த மாதிரி அடினியம் பிளான்ட்டுக்கு ஸ்பெஷல் கேர் கொடுக்கணும். ரொம்ப மழை தண்ணி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா வேர் வந்து அழுகி இந்த செடி வந்து செத்து போயிடும். அதனால கொஞ்சம் கேர் கொடுத்து தான் பார்க்கணும். இதுக்கப்புறம் இந்த செடி எப்படிலாம் வளருது, இதுல எவ்வளவு அழகா பூ பூக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் மினி விலாக்ல நான் ஆட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி லைட் கலரா பூக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் தேர்ட் டேல இந்த மாதிரி டார்க் கலரா சேஞ்ச் ஆயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.